தமிழ் சினிமால நட்சத்திர ஜோடியா இருந்த எம்ஜிஆர் சரோஜா தேவி சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சாலும் ஒரு கட்டத்துல இவங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டு எம்ஜிஆர் சரோஜா தேவியோட நடிக்கிறத தவிர்த்துட்டாருன்னு எல்லாரும் அறிஞ்ச ஒரு தகவல் தாங்க. இந்த மோதல் உருவாக என்ன காரணம் தெரியுமா? எம்.ஆர். ராதாவால சுடப்பட்ட எம்ஜிஆர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர் பிழைப்பாரான்னு பல பேர் சந்தேகப்பட சின்னப்பா தேவர் மட்டும் எம்ஜிஆர் கண்டிப்பா பிழைச்சு வருவாருன்னு நம்பிக்கையோட உறுதியா இருந்தாருங்க. அதே சமயம் எம்ஜிஆர் சுடப்பட்ட போது அவரோட பல படங்கள்ல அக்ரிமெண்ட் போட்ட சரோஜா தேவி அடுத்து என்ன செய்வார்னு அவங்க அம்மா கிட்ட கேக்குறப்போ முதல்ல எம்ஜிஆர் குணமாகி வரட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு பழையபடி ரசிகர்கள் வரவேற்பு இருக்கா, மறுபடியும் நடிக்கிறாரான்னு பாப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சரோஜா தேவி கிட்ட கேக்குறப்போ எனக்கு எம்ஜிஆர் படங்களை நடிக்கிறத விட சிவாஜி படங்களை நடிக்கிறப்பதான் என்னோட நடிப்பு திறன் வெளியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீதிக்கு பின் பாசம் படத்துல கால் ஷீட் கொடுத்துட்டு ஷூட்டிங் வராம இருந்திருக்காங்க சரோஜா தேவி. இத பத்தி கேக்குறப்போ உங்களுக்கு வேணும்னா வேற நடிகை வச்சுக்கோன்னு சொல்ல அதுக்கப்புறம் அவர் எம்ஜிஆர் வச்சு தயாரிக்கிற படங்கள்ல சரோஜா தேவியை நீக்கிட்டு ஜெயலலிதாவை ஹீரோயினா போட்டு எடுத்திருக்காரு. எம்ஜிஆர் சுடப்பட்டு வந்த பிறகு சரோஜா தேவி எம்ஜிஆரோட நடிச்ச கடைசி படம் அரச கட்டளை படம் தான்.